அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மை உண்டாக இருக்கும்படி எங்களை நடத்த எங்களுக்கு போதுமானதா இருந்தால் போதும் என்று சொல்லி தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபித்தார். நீங்க உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்க பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய கரம் எங்க மேல என்ன செய்யப்படணும்? பிரோஜனம் இல்லாத ஒருவனை, ஒன்றுக்கும் பிரோஜனம் இல்லாத பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுது அவனை பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் நேராக உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை அமர்த்துகிறார். அல்லேலூயா. எல்லாரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனாலே ஆகும். எவரையும் உயர்த்த என் தேவனாலே ஆகும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் கர்த்தருடைய கரைக்குள், இப்போ தேவனுடைய கரத்துக்குள்ள நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கிறது. எப்படி? அற்பமான ஒரு ஆரம்பம், சொற்பமான ஒரு ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு செல்கிற விதம், தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதைகள் என்ன? மேன்மையான ஒரு ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. தொடர்ந்து நாம் ஒரு வசனத்தை எடுத்துக்கொள்வோம். 1 நாளாம் புஸ்தகம் 29வது அதிகாரம். 1 நாளாம் புஸ்தகம் 29வது அதிகாரம் நாம் எல்லாரும் எடுத்துக்கொள்வோம். 1 நாளாம் புஸ்தகம் 29வது அதிகாரம் 12வது வசனம். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. தேவரீர் எல்லாவற்றையும் ஆளுகிறவர். உம்முடைய கரத்திலே சத்துவமும் வல்லமையும் உண்டு. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினால் ஆகும். இந்த வசனத்தினுடைய கடைசி பகுதியை நாம் மீண்டும் எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் உம்முடைய கரத்தினாலே ஆகும். பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். யாருடைய கரத்தினாலே? நம்முடைய தேவனுடைய கரத்தினாலே, நம்முடைய ஆண்டவருடைய கரத்தினாலே அது ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் அவருடைய கரத்தினாலே ஆகும். ஸோ தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை ஆசீர்வதிக்கிறவர். தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை மேன்மையடை செய்கிற தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் வாழ்க்கையில் நீங்கள் அனுபவிச்சிருக்கிறீங்க? தேவனுடைய கரம் நம்ம மேல் இருந்ததுனாலே அதனால வருகிற மேன்மை, அதனால வருகிற ஆசீர்வாதங்களை ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். இந்த வசனத்தை சொல்லியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, அவர் தாவீது. தன்னுடைய இறுதி நாட்களிலே தம்முடைய ஜனங்களை பார்த்து, அவர் தம்முடைய குமாரனை பார்த்து சொல்லுகிறார். 1வது வசனத்திலே பார்க்கும்போது, என் குமாரனாகிய சாலமோன் இன்னும் வாலிபனும் இளைஞனுமாய் இருக்கிறான், இன்னும் சிறுபிள்ளையா இருக்கிறான். ஆனால் என் தேவனுக்கு நான் செய்ய வேண்டிய வேலை இன்னும் அதிகமாக இருக்கிறது. என்ன செய்யணும்? அவருக்கென்று நான் ஒரு அரண்மனையை கட்ட வேண்டும். நான் ஒரு அரண்மனையில் இருக்கிறேன். என் தேவனுக்கென்று நான் ஒரு தேவாலயத்தை நான் கட்ட வேண்டும் என்று சொல்லி அதற்காக பொன்னையும் வெள்ளியையும் என்ன செய்யறான்? அவன் சேர்த்து வைக்கிறான். சேர்த்து வைத்து தன்னுடைய ஜனங்களை பார்த்து சொல்லுகிறான், நீங்களும் என்ன செய்யணும்? மனப்பூர்வமாக தேவனுடைய ஆலயத்துக்காக என்ன செய்யுங்க? நீங்கள் கொடுங்கள் என்று சொல்லி இங்கே சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். தாவீது எப்படி மனப்பூர்வமாக தேவனுக்கு கொடுத்தானோ அதே போல அந்த நாட்களிலே ஜனங்கள் எல்லாரும் தேவனுக்கென்று மனப்பூர்வமாக கொடுத்தார்கள். இதை நீங்கள் பார்க்கும்போது 5வது வசனம் மற்றும் 14வது வசனத்திலே நாம் பார்க்க முடியும். 14ஆம் வசனத்திலே பார்க்கும்போது அவர் தாவீது சொல்லுகிறார், நாங்கள் எங்கள் தேவனாகிய கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த நாமத்துக்கென்று மனப்பூர்வமாய் கொடுக்கும், இப்படி மனப்பூர்வமாய் கொடுக்கும் திராணி உண்டாவதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். எங்களால் அல்ல, செய்ய முடியல, என்னால் முடியாது, நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம். நம்ம ஒரு பாடலை நான் பாடணும்ல, இதுவரை என்னை நடத்தியதற்கு நான் எம்மாத்திரம், என் குடும்பம் எம்மாத்திரம். தாவீது சொல்லுகிறார், ஆண்டவரே இவ்வளவு காரியங்களை உம்முடைய ஆலயத்துக்கென்று கட்டுமான பணிக்கென்று நாங்கள் செய்வதற்கு நான் எம்மாத்திரம், என் ஜனங்கள் எம்மாத்திரம் என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவர் சொல்லும்போது 16வது வசனத்தின் இறுதி பகுதியிலே பார்க்கும்போது, இந்த பொருட்கள் எல்லாம் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது, எல்லாம் உம்முடையது. பாருங்களேன், ஆண்டவர் அவன் சம்பாதித்து வைத்தவைகள் எல்லாவற்றையும் பார்த்து சொல்லுகிறான், எங்கிருந்து வந்ததாம்? அவருடைய கரத்திலிருந்து வந்தது. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்ம இந்த இடத்துல அழைத்து வந்திருக்கிறார். நமக்கென்று ஒரு குடும்பத்தை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு சபையை கொடுத்திருக்கிறார், நமக்கென்று ஒரு வேலையை கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால் அவைகளை பார்த்து நம்ம எப்படி சொல்ல வேண்டும்? இது என் உம்முடைய கரத்திலிருந்து வந்தது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நான் என்னுடைய ஆசீர்வாதங்கள் எல்லாம் எங்கிருந்து வந்தது? தேவனுடைய கரத்திலிருந்து. அவர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள் எல்லாம் என் தேவனுடைய கரத்திலிருந்து எனக்கு வந்தது. ஹல்லேலூயா.
நான் முதலாவதாக படித்த 1 நாளாகவும் புஸ்தகத்தில் படித்தது போல, அவர் நம்மை மேன்மைப்படுத்தவும் பலப்படுத்தவும் அவர் தம்முடைய கரத்தினாலே செய்கிறார். அல்லேலூயா. இப்போ தேவனுடைய கரம் நம்மை மேன்மைப்படுத்தும். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவனுடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். தேவனுடைய கரம் உங்களை மேன்மைப்படுத்தும். ஆண்டவராகிய தேவன் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து சொல்லும்போது, உபாகமம் புஸ்தகம் 28வது அதிகாரம் 1வது வசனத்தில் சொல்லும்போது, இன்று நான் விதிக்கிற உன் தேவனாகிய கர்த்தருடைய கட்டளைகளின்படியெல்லாம் செய்ய நீ கவனமாய் இருக்கும்படிக்கு அவர் சத்தத்திற்கு உண்மையாய் செவிகொடுப்பாயானால் உன் தேவனாகிய கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இங்கு ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களை பார்த்து அவர் கொடுக்கிற ஆசீர்வாதம் என்ன? நீ பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். இது ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த அந்த ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. அந்த இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் தெரிந்து கொண்ட பொழுது அவர்களை பார்த்து என்ன சொன்னார் என்று உபாகமம் புஸ்தகம் 7வது அதிகாரம் 7வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாய் இருந்தீர்கள். ஆமென். அந்த ஜனங்களை பார்த்து ஆண்டவர் அவர் தெரிந்து கொண்ட அந்த விதத்தை விவரித்து சொல்லும்போது எப்படி சொல்றார் பாருங்க. கர்த்தர் உங்களில் அன்பு கூர்ந்ததினாலும் சரி, சகல ஜனங்களிலும் நீங்கள் திரட்சியான ஜனம் என்று கர்த்தர் உங்கள் பேரில் அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. நீங்கள் பெருங்கூட்டமாக இருக்கிறீங்க அப்படிங்கிறதுனால என்ன செய்யலை, கர்த்தர் உங்கள் மேலே அன்பு வைத்து உங்களை தெரிந்து கொள்ளவில்லை. எப்படி தெரிந்து கொண்டாராம்? நீங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தீர்கள். நீங்கள் எப்படி இருந்தீங்க? ரொம்ப கொஞ்சமாக இருந்தீங்க. சிறியதளவாய் நீங்கள் இருந்தீர்கள். நீங்கள் ரொம்ப தாழ்மையிலே இருந்தீர்கள். உங்களை தான் ஆண்டவர் என்ன செய்தார்? தெரிந்து கொண்டார். ஆனால் ஆண்டவர் அந்த ஜனங்களுக்கு கொடுத்த ஆசீர்வாதம் என்ன? கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். அப்போ ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் கொஞ்சத்தில் இருக்கலாம். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் போது தாழ்மையில் நாம் இருக்கலாம். கொஞ்ச பேராக இருக்கலாம். இங்கே சொல்லப்பட்ட வசனத்தின்படி நீங்கள் கொஞ்சமாக இருந்தீர்கள். கொஞ்சமாக இருந்தீர்கள் என்ன? ரொம்ப சொற்பமான எண்கள் உடையவளாக இருந்தீர்கள். ஆனால் ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டதின் நிமித்தமாக உங்களுக்கு ஆண்டவர் தம்முடைய கரத்தினால் வருகிற மேன்மையை கொடுக்கும்போது எப்படி கொடுக்கிறார்? நீங்கள் பூமியில் உள்ள சகல ஜாதங்களிலும் உங்களை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. இதெல்லாம் தான் ஆண்டவர் தாம் தெரிந்து கொண்ட ஜனங்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்த வசனம். ஒரு சரணத்தை நாம் பாடுவோம். காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. காக்கும் கரங்கள் உண்டனக்கு, காத்திடுவார் கிருபையாலே. அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். அல்லேலூயா பாடி பாடி அலைகளை நான் தாண்டிடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதி நம்முடைய கரங்களில் ஆளை கர்த்தர் நம்மை தாங்குகிறார். ஆமென். நிந்தனைகள் போராட்டம் வந்தும் நீதியின் தேவன் தாங்கினாரே. நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன். நேசக்கோடி என் மேல் பறக்க நேசருக்கா ஜீவித்திடுவேன். நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை, நம்புவேன் இயேசுவை. அல்லேலூயா. எத்தனை பேருக்கு அந்த விசுவாசம் வந்திருக்கிறது? எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த தேவன் தம்முடைய கரத்தினாலே ஆகும். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனுடைய கரத்தினாலே ஆகும்.
இப்போ தேவன் தம்முடைய கரத்தினால், அவருடைய கரத்திலே நாம் இருக்கும்பொழுது தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்கிற அந்த ஆசீர்வாதம் என்ன என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். அவருடைய கரத்தினாலே எல்லாம் ஆகும். 1 நாளாம் புஸ்தகம் 4வது அதிகாரம் 10வது வசனம். யாபேஸ் இஸ்ரவேலின் தேவனை நோக்கி, தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி உமது கரம் என்னோடு இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தருளும் என்று வேண்டிக் கொண்டான். அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். ஆமென். இங்கே யாபேசி குறித்து நாம் பார்க்கும்போது, அதுக்கு முந்தின வசனத்திலே நாம் பார்க்கும்போது, யாபேஸ் தன் சகோதரரை பார்க்கிலும் கனம் பெற்றவனாய் இருந்தான். அவன் தாய் அவனை துக்கத்தோடு கூட பெற்றதினாலே அவனுக்கு பேர் என்ன வைத்தார்களாம்? யாபேஸ் என்று பெயர் வைத்தார்கள். யாபேஸ் என்றால் துக்கத்தின் மகன் என்று சொல்லப்படுகிறது. இந்த யாபேஸ் தேவனை நோக்கி ஜெபிக்கிறார். என்ன ஜெபிக்கிறார்? தேவரீர் என்னை ஆசீர்வதித்து என் எல்லையை பெரிதாக்கி, அங்கே பாருங்க, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து. ஹல்லேலூயா. யாபேஸ் ஜெபிக்கும் போது ஜெபம் பண்றாரு, உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்து தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடிக்கு அதற்கு என்னை விலக்கி காத்தரலும். யாபேஸ் ஜெபிச்சது போல எத்தனை பேர் ஜெபிக்க விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தீங்கு என்னை துக்கப்படுத்தாதபடி இருக்க வேண்டும் என்று சொன்னால் என்ன செய்ய வேண்டுமாம்? தேவனுடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும். பக்கத்துல சொல்லுங்க, பாட்டு சொல்லுங்க, தேவனுடைய கரம் உங்களோடு கூட இருக்கணும். தீங்கு உங்களை துக்கப்படுத்தக்கூடாதுன்னா தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்கணும். ஹல்லேலூயா. இந்த யாபேஸ் ஜெபித்தது நிமித்தமாக அந்த வசனத்தின் கடைசி பகுதியை பார்க்கும்போது, அவன் வேண்டிக் கொண்டதை தேவன் அருளினார். அப்போ யாபேஸ் ஜெபித்தான், ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருந்துச்சுன்னா தீங்கு என்னை துக்கப்படுத்தாது, என் எல்லைகளை விஸ்தாரமாய் மாற்றும் என்று சொல்லி ஜெபித்த பொழுது தேவன் அவனுடைய ஜெபத்தை கேட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இப்போ தேவன் நம்மை தெரிந்து கொண்டார் என்று சொன்னால், தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை அழைத்தார். தேவனுடைய கரம் என்னோடு கூட இருந்தது என்று சொன்னால் தேவனுடைய மேன்மையை, ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனுடைய பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவனை குறித்து 1 சாமுவேல் புஸ்தகம் 2வது அதிகாரம் 8வது வசனத்திலே அன்னாள் சொல்லும் பொழுது அவர் எப்படி நம்மை அழைத்தார் என்று நாம் பார்க்கும் பொழுது, அவர் சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்துகிறார். அவர்களை பிரபுக்களோட உட்காரவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ஆமென். ஆண்டவர் நம்மை தெரிந்து கொள்ளும் பொழுது எப்படி தெரிந்து கொள்கிறாராம்? அவர் சிறியவனை புழுதியிலிருந்தும் எடுத்து எளியவனை குப்பையிலிருந்தும் என்ன செய்கிறார்? அவர் எடுத்து நம்மை உயர்த்துகிறார். நம்ம போன வாரமே பார்த்தோம், நாம் தாழ்மையில் இருக்கும் போது தான் ஆண்டவர் என்ன செய்தார்? நம்மை தெரிந்து கொண்டார். அப்போ எளியவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார், சிறியவனை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். மகிமையான சிங்காசனத்திலே உட்கார செய்கிற அந்த மகிமையை ஆண்டவர் நமக்கு தருகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இங்கே எஸ்ரா அங்கே பார்க்கும் பொழுது யாபேஸ் ஒருவனாக ஜெபித்தான். ஆண்டவரே உம்முடைய கரம் என்னோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபித்தான். கர்த்தர் அவனோட கூட இருந்தார். ஹல்லேலூயா. எஸ்ராவின் புஸ்தகம் 8வது அதிகாரம் 21லிருந்து 23வது வசனங்களை நாம் பார்க்கும்போது, அப்பொழுது நாங்கள் எங்கள் தேவனுக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறதற்கும் எங்களுக்காகவும் எங்கள் பிள்ளைகளுக்காகவும் எங்கள் சகல பொருட்களுக்காகவும் செவ்வையான வழிகளை தேடுகிறதற்கும் நான் அங்கே அந்த அகாவா நதி அண்டையிலே உபவாசத்தை கூறினேன். வழியிலே சத்துருவை விலக்கி எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவினிடத்தில் சேவகரையும் குதிரை வீரரையும் கேட்க வெட்கப்பட்டிருந்தேன். எங்கள் தேவனுடைய கரம் தம்மை தேடுகிறவர்கள் எல்லார் மேலும் அவர்களுக்கு நன்மையாக இருக்கிறதென்றும். ஆமென். இங்கே பாருங்களேன், இங்கே எஸ்ரா என்ன செய்கிறார்? சீர்கூட்டமாக அவர்கள் தேவாலயத்தை கட்டும்படியாக அவர்கள் போகிறார்கள். இப்போ போகும்போது ராஜாவின் இடத்துல அவன் என்ன கேட்கலையாம்? 22வது வசனத்தில் பார்க்கும்போது, வழியிலே சத்துருவை விலக்க எங்களுக்கு துணை செய்யும்படிக்கு நான் ராஜாவின் இடத்தில் சேவகரை கேட்கவில்லை, குதிரை வீரரை கேட்கவில்லை. யாரை கேட்கலையாம்? அவர் தன்னுடைய பாதுகாப்புக்காக, ஜனங்களுடைய பாதுகாப்புக்காக அவர்கள் என்ன செய்யலை? ஒரு சேனையை கேட்கவில்லை, யுத்த வீரர்களை அவர் கேட்கவில்லை. என்ன கேட்டாராம்? எங்களுடைய தேவனுடைய கரம் நம்மை தேடுவர்கள் எல்லார் மேலும் நன்மையாக இருக்கிறது என்று மற்றவர்கள் அறிந்து கொள்ளும்படியாக. அப்போ தேவனுடைய கரம் நம்மோடு கூட இருக்க வேண்டும் என்று சொல்லி இங்கே பாருங்க, எஸ்ரா தன் ஜனங்களோடு கூட இருந்து 21வது வசனத்தில் சொல்லப்பட்டபடி உபவாசம் இருந்து ஜெபித்தார்களாம். ஹல்லேலூயா. இந்த ஜனங்கள் உபவாசம் இருந்து எப்படி ஜெபித்தார்கள்? என் தேவனுடைய கரம் எங்களோடு கூட இருக்கணும், எங்களுக்கு மனிதருடைய ஒத்தாசை
தேவையில்லை, மனிதர்களுடைய பாதுகாப்பு எனக்கு தேவையில்லை, ராஜாவுடைய சிபாரிசு எங்களுக்கு தேவையில்லை, தேவனுடைய கரம் எங்களுக்கு நன்மை உண்டாக இருக்கும்படி எங்களை நடத்த எங்களுக்கு போதுமானதாக இருந்தால் போதும் என்று சொல்லி தேவனை நோக்கி உபவாசம் பண்ணி ஜெபித்தார்கள். இந்த 23வது வசனத்தினுடைய கடைசி பகுதியை பார்க்கும்போது, எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் எதை தேடினோம், எங்கள் விண்ணப்பத்தை தேவன் கேட்டருளினார். ஹல்லேலூயா. எப்படி யாபேசினுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டு அவனுக்கு ஒரு நன்மையை தம்முடைய கரத்தை நீட்டி செய்தாரோ, அதை போல இங்கே பார்க்கும்பொழுது இங்கே ஒரு கூட்டம் உபவாசம் இருந்து ஜெபிக்கிறது. எக்ஸ்ட்ராவோடு கூட சேர்ந்து தேவன் அவருடைய விண்ணப்பத்தை கேட்டருளினார். அப்போஸ்தலர் நடபடிகள் 4வது அதிகாரம் 30வது வசனத்தை வாசிங்க. உம்முடைய பரிசுத்த பிள்ளையாகிய இயேசுவின் நாமத்தினாலே அடையாளங்களும் அற்புதங்களும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி உம்முடைய ஊழியக்காரர் உம்முடைய வசனத்தை முழு தைரியத்தோடும் சொல்லும்படி அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்தருளும் என்றார்கள். ஆமென். இங்கே நடந்த சம்பவம் என்ன என்று பார்க்கும்போது, யோவானும் பேதுருவும் அவர்கள் தேவனுடைய ஆண்டவருடைய சுவிசேஷத்தை மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது அங்கே அவர்களுக்கு ஒரு எதிர்ப்பு ஏற்படுகிறது. அந்த எதிர்ப்பின் மத்தியில் அவர்களை இனிமேல் என்ன செய்யக்கூடாது, நீங்கள் சுவிசேஷம்லாம் சொல்லக்கூடாதுப்பா அப்படின்னு சொல்லி அவர்களை என்ன செய்கிறாங்க, மிரட்டுறாங்க. அப்போது அங்கே உள்ள இதை கேட்டு ஒருமனப்பட்டு கூடியிருந்த தேவ ஜனங்கள், சபை ஜனங்கள் எல்லாரும் சேர்ந்து ஆண்டவரிடத்திலே ஜெபிக்கிறார்கள். எப்படி ஜெபிக்கிறார் பாருங்க. ஆண்டவரே, அடையாளங்களையும் அற்புதங்களையும் நடக்கும்படி செய்து பிணியாளிகளை குணமாக்கும்படி உம்முடைய கரத்தை நீட்டி. ஹல்லேலூயா. உம்முடைய கரத்தை எங்கள் மேலே நீங்கள் நீட்டுங்க ஆண்டவரே. நாங்கள் போய் என்ன செய்வோம், பிணியாளிகளை சுஸ்தமாக்குவோம், நாங்கள் போய் அற்புதங்களை செய்வோம். ஆனால் அதை செய்வதற்கு என்ன வேண்டும், தேவனே உம்முடைய கரத்தை எங்கள் மேலே நீட்ட வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. முதலாவதாக யாபேசை குறித்து பார்த்தோம். ஒருவனாக ஜெபித்தான், தனியான ஒரு ஜெபம், தனிமையில் இருக்கிற ஜெபம். ஆண்டவரே உடைய கரத்தை நீட்ட நீர் ஆசீர்வதியும். இரண்டாவதாக நாம் பார்த்த பொழுது எஸ்ரா ஜெபம் பண்றான். அந்த சிறு கூட்டமாக, சிறு குழுவாக, குடும்பமாக சேர்ந்து ஜெபம் பண்றாங்க. ஆண்டவரே உடைய கரத்தை நீட்டி அந்த எதிராளிகள் எங்களை மேற்கொள்ள விடாதபடி உம்முடைய நன்மையை நாங்கள் காணும்படி எங்களுக்கு உம்முடைய கரத்தை நீட்டும் என்று ஜெபிக்கிறதை நாம் பார்த்தோம். இங்கே அப்போஸ்தலர் நடபடிகளை பார்க்கும்போது சபையார் எல்லாரும் சேர்ந்து ஜெபிக்கிறார்கள். ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை சொல்லும்படியாக நீர் கொடுக்கிற உம்முடைய பாதுகாப்புக்காக உம்முடைய கரத்தை எங்கள் மேலே நீட்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ தேவ கரம் நம்மோடு கூட இருந்தது என்று சொன்னால் தேவன் கொடுக்கிற அந்த பாதுகாப்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் கொடுக்கிற அந்த மேன்மையை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். ஹல்லேலூயா. அப்போ தேவன் நம்மை மேன்மைப்படுத்த வேண்டும் என்று சொன்னால், தேவன் நம்மை உயர்த்த வேண்டும், தேவன் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் தேவனுடைய கரம் நம்ம மேலே நீட்டப்பட வேண்டும். ஹல்லேலூயா. பக்கத்தவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்கள் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும்னா தேவனுடைய கரம் எங்கள் மேலே என்ன செய்யப்படணும், நீட்டப்படணும். அப்போ என்ன செய்யணும், ஆண்டவரே உம்முடைய கரத்தை என் மேலே நீட்டி என்னை நீர் ஆசீர்வதியும் என்று நாம் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. தேவன் 3 மனிதர்களை நம்முடைய கரத்தை நீட்டி ஆசீர்வதித்த அந்த 3 மனிதர்கள், முக்கியமான மனிதர்களை நம்ம வேதாகமத்தின் ஆதாரத்தோடு கூட நாம் பார்க்க போகிறோம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். கர்த்தர் ஆண்டவர் யோசுவாவை பார்த்து சொல்கிறார், நான் மோசையோடு கூட எப்படி நான் இருந்தனோ, மோசையை வழி நடத்தும் போது, ஜனங்களை வழி நடத்தும் போது எப்படி அவர்களோடு கூட நான் இருந்தேனோ உன்னோடு கூட நான் இருப்பேன் என்பதை, மோசே என்னெல்லாம் அற்புதம் செய்தானோ அதை எல்லாரும் என்ன பார்த்தார்கள், ஜனங்கள் பார்த்து அவன் மேலே ஒரு விசுவாசம் வைத்தார்கள், ஆண்டவர் மேலே ஒரு விசுவாசம் வைத்தார்கள். இவரால் வெற்றியாக என்னை வழிநடத்தி எங்களை வழிநடத்த செல்ல முடியும் என்று. அதை பார்த்த ஜனங்கள் யோசுவாவை பார்த்து சொல்கிறார்கள், எப்படி ஆண்டவர் யோசுவாவை நோக்கி சொல்கிறார், நான் எப்படி மோசையோடு கூட இருந்து அவனை நான் வழிநடத்தினோ அதை போல நான் உன்னோடு கூட இருந்து இந்த ஜனங்கள் உன்னை கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா. இப்போ முதல் காரியம் நம்ம கற்றுக்கொள்ள வேண்டியது என்ன என்று சொன்னால், மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா. இப்போ தேவ கரம் நம்ம மேலே நீட்டப்படும் போது, தேவனுடைய கரம் நம்ம மேலே இருக்கும்போது கர்த்தர் மற்றவர்களுடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துவார். முதல் தலைப்பு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க, மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துவார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. இந்த யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது, யோசுவாவின் புஸ்தகம் 1வது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது, அங்கே ஆண்டவர், என் தாசனாகிய மோசே மரித்து போனான், இப்பொழுது நீயும் இந்த ஜனங்கள் எல்லாரும் எழுந்து இந்த யோர்தானை கடந்து இஸ்ரவேல் புத்திரருக்கு நான் கொடுக்கும் தேசத்துக்கு நீங்கள் போங்க. செங்கடலை நான் 2ஆக கடந்து நான் கொண்டு வந்துட்டேன், ஆனால் யோர்தானையும் கடந்து என்ன செய்யுங்க, நீங்கள் போங்கள் என்று சொல்கிறார். யோசுவாவை பார்த்து ஆண்டவர் சொல்லும்பொழுது 9வது வசனத்திலே, திடமானதாயிரு, பலங்கொண்டு நீ திடமானதாயிரு, திகையாதே கலங்காதே, நீ போகும் இடமெல்லாம் உன் தேவனாய கர்த்தர் உன்னோட கூட இருக்கிறார். ஆண்டவர் யோசுவாவின் இடத்துல பேசுகிறார், எப்படி நான் மோசையோடு கூட இருந்தனோ அதை போல என்ன செய்வேன், நான் உன்னோட கூட இருப்பேன் என்று சொல்கிறார். ஆனால் மோசை
வாழ்ந்த காலகட்டத்திலே பார்க்கும்போது யோசுவா எப்படி இருந்தான்? அவனுக்கு ஒரு வேலைக்காரனாக, ஒரு உதவியாளராக இருந்தான். ஜனங்கள் மோசேயை பார்த்தவர்கள், மோசே இடத்துல வேலை செய்ததை பார்த்தவர்கள் எப்படி அவனை பார்த்துருப்பாங்க? ஒரு வேலைக்காரனாக பார்த்துருப்பாங்க, அப்படிதானே? உதவியாளனாக பார்த்துருப்பாங்க. அவனை ஒரு தலைவனாக அவர்கள் பார்த்துருக்க முடியாது. அப்போ யோசுவா நினைத்திருக்கலாம், மோசேயை மரியாதையோடு கூட நினைச்சாங்க. அவன் சொல்வதையெல்லாம் அவர்கள் செய்தார்கள். நான் சொல்வதை எப்படி அவன் செய்வார்கள் எப்படின்னு சொல்லி என்ன செஞ்சிருக்கலாம்? அவன் நினைத்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் எப்படி மோசையோடு கூட இருந்தேனா நான் உன்னோட கூட நான் இருக்க போறேன், திகையாதே கலங்காதே, நான் உன்னோட கூட இருக்கிறேன் என்று சொல்கிறதே இங்கே நாம் பார்க்கிறோம். அல்லேலூயா. அப்போ பார்க்கும்போது இங்கே யோசுவாவின் புஸ்தகத்திலே 16வது வசனம், 17வது வசனம், 18வது வசனத்தை நான் பார்க்கும்போது, நீ கட்டளையிடுகிற காரியங்கள் எல்லாவற்றையும் நான் இப்படி செய்வோம், அப்படியே நாங்கள் செய்வோம். ஜனங்கள் யோசுவாவை பெருத்தனமாக சொல்கிறார்கள், நீங்கள் எங்களுக்கு கட்டளையிடுகிறது எல்லாவற்றையும் நாங்கள் செய்வோம், நீர் எங்களை அனுப்பும் இடமெங்கும் நாங்கள் போவோம். எப்படி ஒரு டேர்னிங் பாயிண்ட் பாருங்களேன், எப்படி ஒரு திருப்புமுனை. ஜனங்கள் அவனை வேலையாளாக பார்த்தார்கள், வேலையாளாக பார்த்தார்கள். சொல்வதை செய்கிற ஒரு ஊழியக்காரனாக, ஒரு உதவியானாக அவனை பார்த்தார்கள். அப்படி இருந்த ஜனங்கள் யோசுவாவின் ஆண்டவர் கொடுத்த மேன்மை நிமித்தமாக, ஆண்டவர் அவனுடைய கரத்தை நீட்டி யோசுவாவை ஆசீர்வதித்த நிமித்தமாக, அவனுடைய வாழ்க்கையில் நடந்த மாற்றத்தின் நிமித்தமாக பாருங்க, நீர் எங்கெல்லாம் எங்களை போக சொல்றீங்களோ அங்கெல்லாம் என்ன செய்வோம், நாங்கள் போவதற்கு நாங்கள் ஆயத்தமாக இருக்கிறோம். நாங்கள் மோசேக்கு செவி கொடுத்தது போல சொல்றதையும் செய்கிறோம், நீங்கள் சொல்றதை என்ன செஞ்சுக்கிறோம், நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். தேவனாய கர்த்தர் மாத்திரம் மோசையோடு கூட இருந்தது போல மோடே கூட இருப்பாராக. அல்லேலூயா. ஆண்டவர் யோசுவாட்ட சொல்றாரு, பலங்கொண்டு நீ திடமானதாய் இருந்து. இங்க ஜனங்கள் அவரை பார்த்து சொல்கிறார்கள், பலங்கொண்டு திடமானதாய் நீர் இரும். ஆண்டவர் என்ன சொல்றாரோ அதே ஜனங்களும் அந்த யோசுவாவுக்கு சொல்கிறதை நாம் பார்க்கிறோம். இப்போ ஒரு வேலையாளாக இருந்தவன், ஒரு உதவியாளனாக இருந்தவன், துணையாக இருந்தவன், ஆண்டவர் அவனுடைய வாழ்க்கையிலே அவனை உயர்த்தும் போது கொடுக்கிற மேன்மை என்ன? எல்லா ஜனங்களுக்கு முன்பாக ஆண்டவர் அவனை உயர்த்தினார். மீண்டும் அந்த வசனத்தை நாம் வாசிப்போம். யோசுவாவின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 7வது வசனம். கர்த்தர் யோசுவாவை நோக்கி, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருக்கிறேன் என்பதை இஸ்ரவேலர் எல்லாரும் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன். ஆமென். எல்லாரும் பார்க்கும்படியாக, எப்படி மோசையோடு கூட நான் இருந்தது ஜனங்கள் பார்த்தார்களோ, உன்னோட கூட இருப்பதை ஜனங்கள் அறியும்படிக்கு இன்று அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சோர்வான சூழ்நிலையிலே நீங்கள் வந்திருக்கலாம், தாழ்மையின் சூழ்நிலையிலே இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை ஆண்டவர் மேன்மைப்படுத்த போறார். ஹல்லேலூயா. மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக ஆண்டவர் உங்களை மேன்மைப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்க பாருங்க, வேலைக்காரனா இருந்தவன் எப்படி இருந்திருப்பான்? அங்கே பார்க்கும்போது மோசே அவன் அரண்மனையில் வளர்ந்தவன், எல்லாவற்றையும் கற்று தெரிந்தவன். ஆனால் யோசேப்புக்கு யோசுவாவுக்கு அப்படி ஒரு சூழ்நிலை அவனுக்கு கிடையாது. எல்லாத்தையும் கற்று தெரிந்தவன் கிடையாது. மோசே எல்லாவற்றையும் கற்று தெரிந்தவன். ஆனால் ஆண்டவர் பாருங்களேன், செலக்ட் பண்ணுறது பாருங்க, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத ஒருவனை, ஒன்றுக்கும் பிரயோஜனம் இல்லாத பாத்திரத்தை ஆண்டவர் தெரிந்தெடுக்கும் பொழுது அவனை பிரபுக்களுக்கும் ராஜாக்களுக்கும் நேராக உயர்ந்த இடத்துல ஆண்டவர் அவனை அமர்த்துகிறார். ஹல்லேலூயா. ஜனங்கள் எல்லாரும் அவர்கள் கண்களுக்கு மேலாக ஆண்டவர் அவனை உயர்த்த அவனுக்கு போதுமானவராய் இருந்தார். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. பாருங்க, பாளையத்தில் எத்தனையோ ஜனங்கள் இந்த பாளையத்தில் இருந்தார்கள், எத்தனையோ ஜனங்கள் அந்த மோசையோடு கூட வாழ்ந்து வந்தார்கள். ஆனால் ஆண்டவர் யோசுவாவை தெரிந்தெடுத்து அவனை ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்திலே எல்லா ஜனங்களும் அவனை உயர்த்தும்படியாக, எல்லா ஜனங்களும் மதிக்கத்தக்க அந்த மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. இப்போ மற்ற ஜனங்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை மேன்மையான ஸ்தானத்திலே கர்த்தர் நம்மை பயன்படுத்துகிறவராக இருக்கிறார். இந்த யோசுவாவை குறித்து நாம் பார்க்கும்போது, யோசுவாவின் புஸ்தகத்திலே 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே ஆண்டவர் யோசுவாவுக்கு ஒரு அடைமொழியை கொடுக்கிறார். எப்படி சொல்கிறார்? கர்த்தருடைய தாசனாகிய மோசே மரித்த பின்பு கர்த்தர் மோசேயின் ஊழியக்காரனான நூனின் குமாரனாகிய யோசுவா. எப்படி சொல்றாரு ஆண்டவர்? மோசேயினுடைய ஊழியக்காரன். ஆண்டவர் என்ன சொல்றாரு? நீ மோசேயோட அசிஸ்டன்ட், மோசேக்கு உதவி செய்தவன், மோசேக்கு துணையாய் நின்றவன். மோசேயின் ஊழியக்காரனாய் இருந்த அந்த யோசுவாவை, இந்த யோசுவாவின் புஸ்தகம் கடைசி அதிகாரத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 24ஆம் அதிகாரத்திலே 29வது வசனத்திலே நாம் பார்க்கும்போது, இந்த காரியங்கள் நடந்த பின்பு நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். இங்க பாருங்க, நூனின் குமாரனாகிய யோசுவா என்னும் கர்த்தருடைய ஊழியக்காரன். மோசேயினுடைய ஊழியக்காரனாக இருந்தவனை ஆண்டவர் கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாற்றினார். அல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க?
தேவனுடைய ஆசீர்வாதம், தேவனுடைய கரம் நம்ம மேல நீட்டப்படும் போது மோசேயின் ஊழியக்காரனாக இருந்த அந்த யோசுவா கர்த்தருடைய ஊழியக்காரனாக மாற்றப்பட்டான். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஆமென். தாழ்மையில் இருக்கிற உங்களை ஆண்டவர் எல்லாருடைய கண்களுக்கு மத்தியில தேவன் உங்களை மேன்மையான ஸ்தானத்திலே உங்களை கொண்டு செல்ல அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா! ஆனா நம்ம யாரை பற்றிக்கொள்ளணும்? கர்த்தருடைய கரத்தை நாம் பற்றிக்கொள்ள வேண்டும். தேவனுடைய கரத்தை நாம் பற்றிக்கொள்ளும் பொழுது தேவன் தருகிற ஆசீர்வாதங்கள், மேன்மையை நாம் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும். எலிசாவை குறித்து நாம் பார்க்கும்போது 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 11வது வசனத்திலே, அப்பொழுது யோசபாத், நாம் கர்த்தரிடத்தில் விசாரிக்கும்படி கர்த்தருடைய தீர்க்கதரிசி ஒருவரும் இங்கே இல்லையா என்று கேட்டதற்கு, எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த சாப்பாத்தின் குமாரனாகிய எலிசா இங்கே எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. பாருங்க, எலிசாக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கிடைக்குது. எப்படி கிடைக்குது? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. எலிசான்னு சொல்லியிருக்கலாம். ஒரு தீர்க்கதரிசி. யோசபாத் கேட்கிறாரு, நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்வதற்கு ஆண்டவர் என்ன செய்ய போறார் என்பதை நமக்கு சொல்வதற்கு யாராவது ஒரு தீர்க்கதரிசி இருக்கிறாரா என்று கேட்கிறார். இந்த சம்பவங்களை நீங்கள் வீட்டில் போய் அழகாக படிச்சு பாருங்க. 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரத்தில் படிக்கும்போது யோசபாத் கேட்கிறார், ஏதாவது ஒரு தீர்க்கதரிசி இந்த தேசத்தில் இருக்கிறாரா என்று கேட்கும் பொழுது எலிசாவுக்கு ஒரு இன்ட்ரடக்ஷன் கொடுக்குறாங்க. எப்படி கொடுக்குறாங்க? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்த எலிசா. அப்போ பாருங்களேன், நமக்கு இன்ட்ரடக்ஷன் கொடுக்கும் போதும் சில நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு பப்ளிக் பிளேஸில் இருக்கும்போது நம்ம எப்படி இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க? இப்படி இருந்த இவர் இப்படி தானே, அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி என்ன செய்வாங்க? நம்ம இன்ட்ரடக்ஷன் கொடுப்பாங்க. எலிசாவுக்கு அவர்களுக்கு முன்னுரை கொடுக்கப்பட்ட பொழுது, அவனை அறிமுகப்படுத்தின பொழுது எப்படி அறிமுகப்படுத்துறாங்க? எலியாவின் கைகளுக்கு தண்ணீர் வார்த்தவன். அப்படின்னா என்ன அர்த்தம்? எலியாவோடு கூட இருந்தவன், எலியாவுக்கு உதவியாளனாக இருந்தவன், எலியாவுக்கு துணையாக இருந்தவன். எப்படி யோசுவா அங்கே மோசேக்கு இருந்தாரோ அதே போல எலியாவுக்கு என்ன செய்தார்? எலிசா துணையாக இருந்தார். அப்படி ஒரு கண்களுக்கு முன்பாக மறைக்கப்பட்டவனாக, மேன்மைப்படுத்தப்பட்டவனாக இல்லாமல் எலிசா இருந்ததை நாம் பார்க்கிறோம். இதுக்கு பின்பதாக சம்பவங்களே நீங்கள் புஸ்தகத்தில் அந்த அதிகாரம் முழுவதும் நீங்கள் படிக்கும்போது என்ன எலிசா சொன்னாரோ அதை ஆண்டவர் செய்தார். ஹல்லேலூயா! இப்போ தீர்க்கதரிசனை ஆண்டவர் மேன்மையாக மாற்றினார். இப்போ தேவனுடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லாரையும் மேன்மைப்படுத்த அவராலே ஆகும். எவரையும் மேன்மைப்படுத்த என் தேவனாலே ஆகும். எவரையும் உயர்த்த என் தேவனாலே ஆகும். ஆனால் நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன? நாம் கர்த்தருடைய கைக்குள் அடங்கி இருக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படியே கர்த்தருடைய கைக்குள் நாம் இருக்கும்போது அவருடைய கரத்தின் கிரியையை நாம் பார்க்க முடியும். ஹல்லேலூயா! தானியேல் புஸ்தகத்தில் நாம் பார்க்கும்போது, தானியேல் புஸ்தகம் 4வது அதிகாரம் 8வது வசனத்தில் நாம் பார்க்கும்போது, கடைசியிலே என் தேவனுடைய நாமத்தின்படியே பெல்தாசார் என்னும் பெயரிடப்பட்டு பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேல் என்னிடத்தில் கொண்டு வரப்பட்டான். இங்கே தானியேலை குறித்து நாம் பார்க்கிறோம். தானியேலை குறித்து நாம் பார்க்கும்போது நேபுகாத்நேச்சார் தானியேலை குறித்து அவர் எப்படி சொல்கிறார் என்று சொன்னால், பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடைய தானியேலே. எப்படி சொல்றாரு? பரிசுத்த தேவனின் ஆவியை உடைய தானியேலே. இப்போ பரிசுத்த ஆவியானவர் தானியேலுக்குள்ள இருந்ததை இங்கே நேபுகாத்நேச்சார் என்ன செய்தார்? அவர் கண்டு கொண்டார். இதை குறித்து மீண்டும் சொல்லும் பொழுது 4வது அதிகாரம் 18வது வசனத்தில் வாசிங்க. நேபுகாத்நேச்சார் என்னும் ராஜாவாகிய நான் கண்ட சொப்பனம் இதுவே. இப்போது பெல்தாசாரே, நீ இதன் அர்த்தத்தை சொல்லு. என் ராஜ்யத்தில் உள்ள ஞானிகள் எல்லாராலும் இதன் அர்த்தத்தை எனக்கு தெரிவிக்க கூடாமற் போயிற்று. நீயோ இதை தெரிவிக்கத்தக்கவன். பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள் இருக்கிறதே. பாருங்க, நேபுகாத்நேச்சார் என்ன சொல்றாரு? என்னோட சொப்பனத்துக்கு விரிவு சொல்ல யாரும் கிடையாது, ஞானிகள் யாரும் இல்லை. ஆனா யாரு? தானியேல் இருக்கிறார். அவர் யாரு? பரிசுத்த தேவர்களுடைய ஆவி உனக்குள்ளே இருக்கிறதே. இப்படியாக உயர்த்தப்பட்ட தானியேல் தான் அந்த தேசத்திலே உயர்த்தப்பட்ட தானியேல். அவன் ஆட்சி மாறுகிறது. ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவனை குறித்து சொன்னதை பாருங்களேன். தானியேல் புஸ்தகம் 5வது அதிகாரம் 13வது வசனம். எப்படி தானியேல் தேவனுடைய ஆவியை, பரிசுத்த தேவர்களின் ஆவியை உடையவனாக இருந்ததை அங்கே நேபுகாத்நேச்சார் கண்டுபிடித்து அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் வைத்திருந்தாரோ, ஒரு ஆட்சி மாறினதுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கையில் வருகிற நிலைமையை பாருங்களேன். அப்பொழுது தானியேல் ராஜாவின் மின் உள்ளே அழைத்து வந்து விடப்பட்டான். ராஜா தானியேலை பார்த்து என்ன சொல்கிறார் பாருங்க. நீ என் பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? பிதாவாகிய ராஜா யூதாவிலிருந்து சிறைபிடித்து வந்த யூதரில் ஒருவனாகிய தானியேல் அல்லவா? சிறைபிடித்துப்பட்டவனா என்னதான்? அடிமையாய் கொண்டு வரப்பட்டவன் தானே, சிறை கைதி தானே அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறான்? தானியேலை அவன் கண்களுக்கு முன்பாக என்ன செய்கிறான்? குற்றப்படுத்துகிறான். மேன்மைப்படுத்தாமல் என்ன செய்கிறான்? தாழ்த்துகிறான். நீ என்ன ஒரு அடிமை தானே,
பாபிலோனுக்கு சிறைப்பட்டு வந்த ஒரு அடிமைதானே என்று சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆனால் ஒரு தகப்பன் நேபுகாத்நேச்சார் என்ன சொன்னார்? நீ பரிசுத்த ஆவியை உடையவன், அல்லேலூயா. அவனை அதிகாரியாக அவனை வைத்திருந்தார். ஆனால் தானியேலுடைய வாழ்க்கை அந்த சில காலங்கள் மாறினதுக்கப்புறம் அவனுக்கு வந்த செய்தி என்ன? நீ அடிமையாக கொண்டு வரப்பட்டவன் தானே, அல்லேலூயா. இப்போ தேவன் தம்முடைய கண்களுக்கு முன்பாக அந்த சம்பவங்களை நீங்கள் பின்னாடி போய் படிச்சு பாருங்க, வீட்டில் போய் படிச்சு பாருங்க. தேவன் திரும்ப சொப்பனத்தை என்ன செய்கிறாரு? தானியேல் மூலமாக தான் விவரிக்கிறார். மீண்டும் தானியேலை உயர்த்துகிறதை நாம் பார்க்கிறோம். தேவன் தம்முடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக தம்முடைய கரத்துக்குள்ளே இருக்கும்போது நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எத்தனை பேர் புரிஞ்சுக்கிட்டீங்க? ஆமென். இப்போ தேவனுடைய கரத்துக்குள்ளே நாம் இருக்கும்போது கர்த்தருடைய கரம் நம்மை உயர்த்துகிறதாக இருக்கிறது. எப்படி? மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக எப்படி இங்கே யோசுவா உயர்த்தப்பட்டானோ, தாழ்மையாக இருந்த யோசுவா, வேலைக்காரனாக இருந்த யோசுவா எப்படி உயர்த்தப்பட்டு மனிதர்கள் மத்தியிலே ஒரு மேன்மையை பெற்றானோ, அதே போல இங்கே பார்க்கும்போது எலிசா எப்படி ஒரு மேன்மையை பெற்றானோ, தானியேல் எப்படி ஒரு மேன்மையை பெற்றானோ, கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு மேன்மையான ஆசீர்வாதங்களை தர அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தோம், தாழ்மையில இருந்ததான் என்ன செய்கிறார்? ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தாழ்மையில் இருந்ததான், தாழ்மையில் இருக்கிற நம்மை தான் ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்திருக்கிறார். ஒரு சின்ன சரணத்தை நான் பாடுவோம். தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி நான் மகிழ்கிறேன், ஒரு கோடி ஸ்தோத்திரமே. எத்தனை பேர் என்னோட கூட சேர்ந்து பாட விரும்புறீங்க? ஹல்லேலூயா. தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, தாழ்மையில் அடிமையை நோக்கி பார்த்தீரே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே, உயர்த்தி மகிழ்ந்தீரே, ஒரு கோடி ஸ்தோத்திரமே. ஹல்லேலூயா. தாழ்மையில் இருக்கிறதா ஆண்டவர் நம்மை தெரிந்தெடுத்து மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. புரிஞ்சுக்கிட்டோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி ஆண்டவரை மகிமைப்படுத்தி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவதாக நாம் ஒரு காரியத்தை நாம் பார்ப்போம். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையை தருகிறார். அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையை தருகிறார். நீங்கள் குறித்துக் கொள்ளுங்கள். இரண்டாவது தலைப்பு. முதலாவதாக தேவன் எல்லாருடைய கண்களுக்கு மேலாக மத்தியிலே நம்மை மேன்மைப்படுத்துகிறார். இரண்டாவதாக நாம் பார்க்கிற காரியம், அற்பமாய் எண்ணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நமக்கு ஒரு மேன்மையை தருகிறார். எஸ்தரின் புஸ்தகம் 10வது அதிகாரம் 3வது வசனம். யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் யூதருக்குள் பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கு பிரியமானவனுமாய் இருந்ததுமன்றி தன் ஜனங்களுடைய நன்மையை நாடி தன் குலத்தாருக்கெல்லாம் சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். ஆமென். இங்கே மொர்தெகாயை குறித்து சொல்லப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். இங்கே பார்க்கும்போது யூதனாகிய மொர்தெகாய் ராஜாவாகிய அகாஸ்வேருவுக்கு இரண்டாவது ஆனவனும் அப்படின்னு அர்த்தம். ராஜாக்கு அடுத்த ஸ்டேஜ், ராஜாவோட அசிஸ்டண்ட். இப்போ நம்ம தலைவர்களாம் பார்க்கும்போது தலைவர், உபதலைவர்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அதே மாதிரி ராஜாவோடு கூட ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே மொர்தெகாய் உயர்த்தப்பட்டதை நாம் பார்க்கிறோம். இந்த மொர்தெகாய் எப்படி இருந்தான் என்று சொன்னால், யூதருக்குள்ளே பெரியவனும் தன் திரளான சகோதரருக்கெல்லாம் பிரியமானவனுமாய் இருந்து சமாதானம் உண்டாக பேசுகிறவனுமாய் இருந்தான். இப்போ ஆண்டவர் இங்கே மொர்தெகாய் குறித்து சொல்லும்போது அவனை ஒரு பெரிய ஆசீர்வாதத்திலே, அந்த தேசத்திலே உயர்ந்த ஸ்தானத்திலே, ராஜாக்கு அடுத்த நிலைமையிலே ஆண்டவர் அவனை வைத்திருந்ததை நம்மால் பார்க்க முடியும். இதே மொர்தெகாய் அவனுடைய ஆரம்ப காலகட்டத்திலே அவனுடைய வாழ்க்கையை குறித்து நாம் பார்க்கும்போது எஸ்தரின் சரித்திரம் 2வது அதிகாரம் 5 மற்றும் 6 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது, அப்பொழுது சூசான் அரண்மனையிலே பென்யமீனியனாகிய கீசின் குமாரன் சீமேயினுடைய மகனாகிய யாவீரின் குமாரன் மொர்தெகாய் என்னும் பேருள்ள ஒரு யூதன் இருந்தான். அவன் பாபிலோன் ராஜாவாகிய நேபுகாத்நேச்சார் யூதாவின் ராஜாவாகிய எகோனியாவை பிடித்து கொண்டு போகிற போது அவனோடே கூட எருசலேமிலிருந்து பிடித்து கொண்டு போகப்பட்டவர்களில் ஒருவனாய் இருந்தான். இங்க பாருங்க, மொர்தெகாயுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் என்ன? வாழ்க்கையின் ஆரம்பம் என்று சொல்ல முடியாது. இந்த தேசத்துக்குள்ள வரும்போது, பாபிலோன் தேசத்துக்குள்ள வரும்போது எப்படி வந்தானாம்? சிறை பிடித்து போகப்பட்ட அனுபவத்தில் தான் அவன் வந்தான். சிறையில் இருக்கிற அந்த அடிமையாக தான் பிடித்து கொண்டு செல்லப்பட்டான் என்று நாம் பார்க்கிறோம். அப்போ அவனுடைய வாழ்க்கையின் ஆரம்பம் எப்படி இருந்தது?
அற்பமான ஒரு ஆரம்பம் இப்படிதானே, தேசத்துக்குள்ளே வரும்போது ஒரு அற்பமான ஒரு ஆரம்பம், சிறிதான ஒரு ஆரம்பத்திலே தன்னுடைய வாழ்க்கையை அந்த பாபிலோன் தேசத்திலே ஆரம்பிக்கிறான். ஆனால் ஆண்டவர் அவனை உயர்த்தும் பொழுது எப்படி உயர்த்துகிறார்? மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக. நம்ம வாசித்தோம் இல்லையா, எஸ்தரின் சரித்திரம் 10வது அதிகாரத்திலே 3வது வசனத்தில் வாசிக்கும் போது, அவன் சகோதரருக்கு பிரியமான, சகோதரருக்கு பிரியமான, யூதரில் எல்லாவற்றிலும் பெரியவனாய் சமாதானம் உண்டாக பேசுகிறவனாக என்ன செய்தார்? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தியிருந்தார். ஹல்லேலூயா. அற்பமான ஒரு ஆரம்பம், சொற்பமான ஒரு ஆரம்பம் நம்முடைய வாழ்க்கையில் இருந்திருக்கலாம். ஆனால் தேவன் நம்மை கொண்டு செல்கிற விதம், தேவன் நம்மை வழிநடத்துகிற பாதைகள் என்ன? மேன்மையான ஒரு ஸ்தானத்துக்கு ஆண்டவர் நம்மை நடத்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்கிறார்? தன்னை மேன்மைப்படுத்த ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்களே ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் என்று 1 கொரிந்தியர்கள் நிருபம் 1வது நிருபம் 1வது அதிகாரம் 28வது வசனத்தை வாசிக்கும்போது, இழிவான் வாசிங்க. உள்ளவைகளை அவமாக்கும்படி உலகத்தின் இழிவானவைகளையும் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் இல்லாதவைகளையும் தேவன் தெரிந்து கொண்டார். ஆமென். இல்லாதவைகளையும் உலகத்தில் அற்பமாய் எண்ணப்பட்டவைகளையும் என்ன செய்தார்? ஆண்டவர் தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம செய்கிற வேலை இடத்துல நாம் அற்பமாய் எண்ணப்படலாம். சில நேரங்களிலே நடக்காத குடும்பத்திலே நாம் அற்பமாக எண்ணப்படலாம். உறவினர்கள் மத்தியிலே நாம் அற்பமாக எண்ணப்படலாம். ஆனால் அற்பமாக நாம் எண்ணப்பட்டாலும் தேவன் நம்மை தம்முடைய கரத்தின் கிரியைக்குள்ளே வைக்கும் போது கர்த்தர் நம்மை மேன்மையான ஸ்தானத்தில் ஆண்டவர் நம்மை நடத்தவர் போதுமானவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல மொர்தெகாய் அடிமையாய் சென்றானோ அந்த இடத்துல தான் ஆண்டவர் என்ன செய்தார்? ராஜாக்கு அடுத்த ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். இப்போது நாம் அற்பமான ஒரு ஆரம்பமாக நம்முடைய வாழ்க்கை இருக்கலாம், அற்பமான ஒரு ஆரம்பமாக நம்முடைய வேலை இருக்கலாம். ஆனால் முடிவு வரும்போது அது சம்பூர்ணமாக இருக்கும், சம்பூர்ணமான ஆசீர்வாதமாக இருக்கும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய பாதைகளை ஆண்டவர் மாற்றுவார், நம்முடைய வழிகளை ஆண்டவர் மாற்றுவார், மேன்மையான காரியங்களுக்குள்ளாக ஆண்டவர் நம்மை நடத்துவார். ஹல்லேலூயா. இங்கே ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகார சம்பவத்திலே நீங்கள் பார்க்கும்பொழுது, அங்கே லேயாளை யார்? அவருடைய சகோதரி அற்பமாக எண்ணினாள். அதை நீங்கள் வீட்டில் போய் அந்த சம்பவத்தை நீங்கள் படிங்க. லேயாளை அற்பமாக அவருடைய புருஷன், அவருடைய சகோதரி அவளை பார்த்தாள் என்று நாம் பார்க்கிறோம். ஆனால் தேவன் அந்த லேயாளை ஆசீர்வதித்தார். அற்பமாக எண்ணப்பட்ட அந்த லேயாளை ஆண்டவர் ஆசீர்வதித்தார். ஆதியாகமம் புஸ்தகம் 29ஆம் அதிகாரத்திலே பார்க்கும்போது 36வது வசனத்தை வாசிங்க. லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஆமென். அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று ஆண்டவர் கண்டு அவள் கற்பந்தரிக்கும்படி செய்தார். ஹல்லேலூயா. அற்பமாய் நம்ம எண்ணப்பட்டோம் என்று சொன்னால் அது குறித்து என்ன செய்ய தேவையில்லை, நம்ம களவெடுக்க தேவையில்லை. ஏன்னா என்ன செய்ய போகிறார்? ஆண்டவர் நம்மை நிச்சயமான ஒரு ஆசீர்வாதங்களை கர்த்தர் நம்மை நிரப்ப போகிறார். இப்போ லேயாளை குறித்து நாம் அற்பமாய் எண்ணப்பட்ட லேயாளுடைய ஆசீர்வாதத்தை நாம் தொடர்ந்து வசனங்களை நாம் படிக்கும்போது 32ஆம் வசனத்திலே ஆண்டவர் கற்பந்தரிக்க செய்து ஒரு குமாரனை கொடுக்கிறார். அவருக்கு ரூபன் என்று அவன் பெயரிடுகிறார். அடுத்து பாருங்க, அடுத்த வசனத்திலே சிமியோன், அதுக்கு அடுத்த வசனத்திலே லேவி, அதுக்கு அடுத்த வசனத்திலே பார்க்கும்போது யூதா. யூதானா என்ன? ஆண்டவர் பிறந்த கோத்திரத்தில் என்ன செய்தார்? இயேசு பிறந்த கோத்திரத்திலே அவனை ஆண்டவர் தெரிவு செய்தார். ஹல்லேலூயா. இப்போ யூதா கோத்திரத்தை ஆண்டவர் தெரிவு செய்து லேயாளினுடைய அந்த அற்பமாக எண்ணப்பட்ட அனுபவத்தை ஆண்டவர் மாற்றினார். ஹல்லேலூயா. எந்த இடத்துல, எந்த குடும்பத்திலே அவள் அற்பமாக எண்ணப்பட்டாலோ அந்த இடத்துல ஆண்டவர் மேன்மையான ஸ்தானத்திலே மாற்றினார். ஹல்லேலூயா. நீங்கள் ஒரு தோண்டு போன சிச்சுவேஷனில் அந்த அனுபவத்தில் இந்த இடத்துல நீங்கள் வந்திருக்கலாம். எனக்கு ஒரு மரியாதையே இல்லையே, என்னை பார்க்கிறதுக்கு யாருமே இல்லையே, என்னை ரொம்ப கஷ்டமான இடத்துல என்னை பார்க்கிறார்களே, அற்பமாக என்னை பார்க்கிறார்களே என்று சூழ்நிலை நீங்கள் வந்திருக்கலாம். ஆனால் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்கிறார், உங்களை தேவன் மேன்மைப்படுத்த விரும்புகிறார். எத்தனை பேர் அதை விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்மை மேன்மைப்படுத்துகிறவராக நம்மோடு கூட இருக்கிறார். தாவீது கோலியாத்தோட யுத்தம் பண்ணும்போது, அங்கே பெலிஸ்தீனோட யுத்தம் பண்ணும்போது எப்படி பார்க்குறாங்க? 1 சாமுவேல் புஸ்தகம் 17ஆவது அதிகாரத்தில் நாம் பார்க்கும்போது முதலாவதாக என்ன செய்கிறான்? யுத்தம் செய்ய அவன் போகிறான். அவனுடைய சகோதரர்கள் என்ன செய்கிறார்கள்? 28ஆவது வசனத்தில், இது நாங்களாம் யுத்த வீரர்கள், நீ என்ன செய்யக்கூடாது, இந்த இடத்துல நீ வரக்கூடாது, உனக்கு கொடுக்கப்பட்ட வேலை என்ன? ஆடு மேய்க்கிற வேலை, அதை இப்போ என்ன செய்ய, நீ பார் என்று சொல்லி அவனை அசட்டை பண்ணினார்கள். தன்னுடைய சகோதரர்கள் அவனை அசட்டை பண்ணினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க 33ஆவது வசனத்தில் நாம் பார்க்கும்போது ராஜா என்ன சொல்றான்? நீ என்ன செய்யற? ஒரு இளைஞன், அவன் என்ன செய்வான்? யுத்த வீரன், யுத்தத்தில் வல்லவன், யுத்தத்திலே எப்படி ஜெயிக்க வேண்டும், யுத்தத்தில் எப்படி போராட வேண்டும் என்று கற்று தேறினவன். அவனிடத்தில் நீ போய் எப்படி நீ போய் என்ன செய்வாய், எப்படி அவனை வீழ்த்துவாய் என்று சொல்லி அவனை அற்பமாய் எண்ணுகிறதை நாம் பார்க்கிறோம். கோலியாத்தை பாருங்களேன், சிறுவனாக அவனை பார்க்கிறான். ஆனால் நடந்தது என்ன? அந்த சிறுவன் தான் என்ன செய்தான்? கோலியாத்தை வீழ்த்தினான். ஹல்லேலூயா.
அற்பமாக எண்ணப்பட்ட அந்த இடம், அற்பமாக எண்ணப்பட்ட அந்த யுத்த களம், அற்பமாக எண்ணப்பட்ட அந்த இடத்திலே ஆண்டவர் அவனை மேன்மையான ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ கர்த்தருடைய கரம் மட்டும் நம்முடைய வாழ்க்கையில் இருந்தது என்று சொன்னால், யாபேஸ் ஜெபித்ததை போல, ஆண்டவரே என் எல்லைகளே விரிதாய் மாற்றும், தீங்கு என்னை அணுகாதபடி என்னை காத்துக்கொள்ளும் என்று நாம் ஜெபிக்க முடியும். நாம் குடும்பமாக, நாம் குழுவாக சேர்ந்து எப்படி எஸ்ரா ஜெபித்தானோ, ஆண்டவரே நம்முடைய கரம் எங்களோடு கூட இருக்கட்டும், எங்களுக்கு மனித ஒத்தாசை எங்களுக்கு அவசியம் இல்லை, உம்முடைய கரம் மட்டும் எங்களுக்கு இருந்தால் போதும் என்று எப்படி எஸ்ரா ஜெபித்தானோ, அதே போல எப்படி ஜனங்கள் சபையார் அந்த ஆரம்பத்தில் சபையார் எல்லாரும் கூடி அந்த அப்போஸ்தலர் நடபடிகளில் ஜெபித்தார்களோ, தேவ கரம் நம்மோடு கூட இருந்தது என்று சொன்னால் கர்த்தருடைய மற்றவருடைய கண்களுக்கு முன்பாக கர்த்தர் நம்மை உயர்த்துகிறார். இரண்டாவதாக நாம் பார்த்தோம், அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துகிற தேவனாக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அசட்டை பண்ணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். தீங்கு நம்மை அணுகாதபடி ஆண்டவர் நம்மை உயர்த்துவார். மேன்மையான ஸ்தானங்களில் ஆண்டவர் நம்மை வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னா, தேவன் நமக்கு கொடுத்திருக்க வாக்குத்தத்தம் என்ன? எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் என் தேவனாலே ஆகும். ஹல்லேலூயா. எப்படி ஆகும்? தேவன் தம்முடைய கரத்தினாலே அதை என் வாழ்க்கையிலே செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. பக்கத்து உங்களை பார்த்து சொல்லுங்க, தேவன் தம்முடைய கரத்தினாலே உங்களுக்கு காரியங்களை ஜெயமாய் செய்து முடிப்பார். ஹல்லேலூயா. நீங்க அற்பமாய் இருக்கலாம், அசட்டை பண்ணப்பட்டவர்களாக இருக்கலாம், ஆனால் என் தேவனுடைய கரம் உங்கள் மேலே இறங்கும் போது கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்றி மேன்மையான ஸ்தானங்களிலே கர்த்தர் உங்களை உயர்த்துவார். ஹல்லேலூயா. மூன்றாவது காரியத்தை நாம் சுருக்கமாக பார்த்து நாம் நிறைவு செய்வோம். கர்த்தருடைய வசனம் நம்மை மேன்மையாக வைக்கும். ஹல்லேலூயா. கர்த்தருடைய வசனம் நம்மை மேன்மையாக வைக்கும். யோசேப்புக்கு நடந்தது போல ஆதியாகமம் புஸ்தகம் 45வது அதிகாரம் 13வது வசனத்தை வாசிங்க. எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற சகல மகிமையையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு அறிவித்து அவர் சீக்கிரமாய் இவ்விடத்திற்கு வரும்படி செய்யுங்கள் என்று சொல்லி. ஆமென். இங்க பாருங்க, அங்கே யோசேப்புக்கு என்ன நடக்குது? அவனை குழியில் தூக்கி போடுறாங்க, சிறைச்சாலைக்கு போகிறான். அதுக்கப்புறம் என்ன செய்யப்படுகிறான்? மிகப்பெரிய ஒரு அதிகாரியாக அந்த இடத்துல இருக்கிறான். இப்போ சகோதரர்கள் எல்லாரும் அவனை பார்க்கும்படியாக அங்கே போகிறாங்க, எகிப்துக்கு போகிறாங்க. போகும்பொழுது அவன் சொன்ன வசனம் என்ன? எகிப்திலே எனக்கு உண்டாயிருக்கிற எல்லாவற்றையும் மகிமையும் நீங்கள் கண்ட யாவையும் என் தகப்பனுக்கு போய் அறிவியுங்கள். அப்போ என்ன, ஆண்டவர் அவனை உயர்ந்த ஸ்தானத்தில் என்ன செஞ்சிட்டாரு? அவனை கொண்டு போயிட்டாரு. ஏன் கொண்டு போனாரு? அவர் அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு தரிசனத்தை, அவர் அவனுடைய வாழ்க்கையிலே தம்முடைய திட்டத்தை, தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே இருக்கிற அவனுக்கு ஒரு சொப்பனத்தை கொடுத்து அவனுடைய வாழ்க்கையில் ஒரு வெளிச்சமாக ஆண்டவர் அவனுக்கு கொடுத்திருந்தார். ஹல்லேலூயா. இப்போ கர்த்தருடைய வசனம் அவனுடைய வாழ்க்கையிலே கிரியேட் செய்து, அவனுடைய வாழ்க்கையை பாருங்களேன். அவனுடைய ஆரம்பம் எப்படி? வெறும் சொற்ப 20 வெள்ளிக்காசுக்காக என்ன செஞ்சாங்க? அவனை விற்று போட்டார்கள். முதலாவதாக அவன் பிளான் பண்ணது என்ன? குழியில் போட்டலாம். என்ன செய்கிறான்? ஆடு அவனை அடித்து கொன்று விட்டது என்று சொல்லி, மிருகங்கள் அவனை அடித்து கொண்டு விட்டது என்று சொல்லிடலான்னு என்ன செஞ்சாங்க? முதலாவதாக திட்டம் திட்டினார்கள். அதுக்கப்புறம் எதற்கு இந்த கொலை நம்ம இடத்துல சேரப்போகிறது, அந்த பழி நமக்கு வேண்டாம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? அவர்களை விற்று போட்டார்கள். வெறும் 20 வெள்ளிக்காசுக்காக அவனை என்ன செய்தார்கள்? விற்று போட்டார்கள். 17 வயது நிரம்பிய அந்த வாலிபனை அவர் விற்று போட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் புஸ்தகம் 41வது அதிகாரம் 41 வசனங்களை நீங்கள் வீட்டில் போய் படித்து பாருங்கள். ஆண்டவர் பாருங்களேன், அவனுடைய வாழ்க்கையில் படிப்படியாக அவனை உயர்த்தி, சிறிதளவாக அவனை உயர்த்தி, அவனை பக்குவப்படுத்தி, அவனை ஒவ்வொரு நாளும் அவனை உருவாக்கி ஆண்டவர் செய்கிறார். முழுமைக்கும் என்ன செய்தார்? அவனை அதிகாரியாக அவனை மாற்றினார். அல்லேலூயா. முழுமைக்குமான ஒரு அதிகாரியாக அவனை மாற்றினார். அவனுடைய சகோதரர்கள் அவனை பார்த்து எப்படி சொன்னார்கள்? கர்த்தருடைய வசனம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேறாது என்று எப்படி சொன்னார்கள் என்று ஆதியாகமம் புஸ்தகம் 37வது அதிகாரத்திலே நாம் வாசிக்க முடியும். ஆதியாகமம் 37வது அதிகாரத்திலே 18, 19, 20 வசனங்களை நாம் பார்க்கும்போது, அவர்கள் அவனை தூரத்தில் வரக்கண்டு அவன் தங்களுக்கு சமீபமாய் வரும் முன்னே அவனை கொலை செய்யும்படி சதியோசனை பண்ணி. பாருங்க, தூரத்திலிருந்து வருவதற்கு முன்பதாக என்ன செஞ்சிட்டாங்க? அவனுக்கு ஒரு யோசனை பண்ணிட்டாங்க. என்ன செய்யணும்? அவனுக்கு ஒரு சதி பண்ண வேண்டும் என்று யோசனை பண்ணிட்டார்கள். அப்புறம் ஒருவரை ஒருவர் நோக்கி, இதோ சொப்பனக்காரன் வருகிறான். அவனை பார்த்து சொல்லுகிற அவனுக்கு கொடுக்கப்பட்ட பேர் என்ன? சொப்பனக்காரன். இதோ ஒரு சொப்பனக்காரன் வருகிறான். சொப்பனம் கண்டு அவன் அவன் என்ன செய்வோம்? நாம் எல்லாரும் அவனை உயர்த்துவோம், நாம் எல்லாரும் அவனை வணங்குவோம் என்ற அந்த சொப்பனத்தை கண்ட சொப்பனக்காரன் அவன் வருகிறான் என்று சொல்லி அவனை பரியாசம் பண்ணினார்கள். அப்புறம் நாம் அவனை கொன்று இந்த குழிகள் ஒன்றிலே அவனை போட்டு ஒரு துஷ்ட மிருகம் அவனை பட்சித்தது என்று சொல்லுவோம், வாருங்கள், அவனுடைய சொப்பனங்கள் எப்படி முடியும் பார்ப்போம் என்றார்கள். அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம். பாருங்க, எப்படி ஒரு வேதனையான ஒரு அனுபவம் பாருங்க. குழியில் தூக்கி போட்டாங்க, அப்படியே விட்டாலும் பரவாயில்ல. என்ன சொல்றாங்க? எப்படி அவனுடைய சொப்பனம் நிறைவேறும் என்று பார்ப்போம்.
சொப்பனம் யார் கொடுத்தது? யார் கொடுத்தது? ஆண்டவர் கொடுத்தார். ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை. அப்போது அந்த சகோதரர்கள்லாம் யோசேப்பை மட்டும் என்ன செய்யலை, அவர்கள் தீங்கு செய்ய நினைக்கல. என்ன செய்தாங்க? ஆண்டவர் கொடுத்த அந்த வார்த்தை, தேவன் அவனுக்கு கொடுத்த, யோசேப்புக்கு கொடுத்த அந்த வார்த்தை, தேவன் யோசேப்புக்கு கொடுத்த அந்த தரிசனம், சொப்பனம் எப்படி அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறும் என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி என்ன செய்தார்கள்? திட்டம் தீட்டினார்கள். பாருங்களேன், இப்போ ஆண்டவர் நமக்கென்று ஒரு வாழ்க்கையை கொடுத்திருப்பார், நமக்கென்று ஒரு திட்டத்தை ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில கொடுத்திருப்பார். சில நேரங்களிலே நாம் பார்க்கிற காரியங்களை பார்க்கும்போது எப்படி என் வாழ்க்கையிலே அது நிறைவேறும், மற்றவர்கள் சொல்லலாம் எப்படி இவன் செய்வான் என்று நாம் பார்ப்போம் என்று சொல்லி நமக்கு எதிராக என்ன செய்யலாம்? திட்டம் தீட்டலாம். ஆனால் நடந்தது என்ன? ஆண்டவர் எல்லாரும் மத்தியிலும் ஆண்டவர் அவனை அதிகாரியாக உயர்த்தினார். ஹல்லேலூயா. இப்போ ஆண்டவனுடைய வாழ்க்கையிலே சொன்னதை அவர் நிறைவேற்றி முடித்தார். எப்படி சொன்னதை நிறைவேற்றி முடித்தார்? எல்லார் கண்கள் மத்தியிலும் எங்கெல்லாம் அசட்டையாக அவன் எண்ணப்பட்டானோ, எங்கெல்லாம் அற்பமாக எண்ணப்பட்டானோ, கர்த்தருடைய வார்த்தை நிச்சயமாக அவனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறினதை நாம் பார்க்க முடிகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அங்கே பார்க்கும்போது 22 வருடங்கள் என்ன செய்கிறான் அவன்? அந்த விற்கப்பட்டதிலிருந்து அதிகாரியாக மாற்றப்பட்டதற்கு 22 வருடங்கள் அவனுடைய வாழ்க்கை புலம்பொலமாக அழுகையுமாக அவனுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஆனால் தேவனுடைய வார்த்தையை அவன் பற்றி கொண்டான். தேவனுடைய வார்த்தையின் மேலே அவன் விசுவாசம் உள்ளவனாய் இருந்ததினாலே அவனுடைய காரியங்கள் எல்லாம் அவனுக்கு ஜெயமாய் மாறினது. ஹல்லேலூயா. சங்கீத புஸ்தகம் 105வது சங்கீதம் 18வது வசனத்திலே யோசேப்பு அவன் கட்டி வைக்கப்பட்ட சூழ்நிலை எப்படி சொல்கிறது பார்க்கும்போது, சங்கீதம் 105 18வது வசனம், அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அவன் கால்களை விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். பாருங்களேன், அவன் கால்கள் என்ன செஞ்சிட்டாங்களா? நடக்க கூட முடியாதபடி விலங்கு போட்டு ஒடுக்கினார்கள். அப்படி ஒரு சூழ்நிலை. அப்புறம் பாருங்க அடுத்து, அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. அவன் பிராணன் இரும்பில் அடைபட்டிருந்தது. ரொம்ப கஷ்டமான ஒரு சூழ்நிலை, கஷ்டமான ஒரு சம்பவம் அவனுடைய வாழ்க்கையிலே நடந்ததாக இருந்தது. ஆனாலும் தேவன் அவனுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுத்தின அவருடைய வார்த்தையை நிச்சயமாக நிறைவேற்றினார். ஹல்லேலூயா. நிச்சயத்தோடு கூட அவர் நிறைவேற்றினார். ஆனால் பொறுமையாக என்ன செஞ்சான்? அவன் காத்து கொண்டே இருந்தான். தேவன் என் வாழ்க்கையில செய்வார், என் வாழ்க்கையில் ஒரு விடுதலை கொடுப்பார், என் வாழ்க்கையை மாற்றுவார் என்கிற அந்த விசுவாசத்தோடு கூட அவன் இருந்ததினாலே, கர்த்தருடைய வசனத்தை அவன் பற்றி கொண்டதினாலே, தேவனுடைய வசனத்தினால் வருகிற அந்த மேன்மையை அவன் பெற்றுக்கொண்டான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப கர்த்தருடைய கரத்துக்குள்ளாக நாம் இருக்கும்போது தேவன் தம்முடைய கரத்தினால் அவர் நம்முடைய வாழ்க்கையிலே கிரியை செய்ய அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பாதை எப்படி வேணா இருக்கலாங்க, கஷ்டமான பாதையாக இருக்கலாம். ஆனால் தேவன் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருக்கிற நோக்கத்தை நம்முடைய வார்த்தையின் மூலமாக நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய வார்த்தையின் மூலமாக நமக்கு ஒரு விசுவாசத்தை அவர் ஏற்படுத்துவார். அவர் வார்த்தையை நம்ப செய்யும்படியாக நம்முடைய வாழ்க்கையில செய்வார். சங்கீதம் 119வது சங்கீதம் 49, 50, 51 வசனங்களிலே நாம் பார்க்கும்போது கர்த்தருடைய வார்த்தை என்ன செய்யுமாம்? நாம் அவரை நம்ப பண்ணுமாம். எடுத்து வாசிங்க. நீர் என்னை நம்ப பண்ணின வசனத்தை உமது அடியேனுக்காக நினைத்தருளும். நீர் என்னை நம்ப பண்ணின நம்முடைய வசனம், நீர் நான் விசுவாசிக்க பண்ணின நம்முடைய வசனம், என் வாழ்க்கையிலே நிறைவேற்ற போகிற நம்முடைய வசனத்தை என் வாழ்க்கையில் என்ன செய்வார்? ஆண்டவர் எனக்கு காண்பிப்பார். ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்கும் போது, அவருடைய வார்த்தையை நாம் நம்பும் போது, கர்த்தர் அவரை நம்ப செய்கிற அந்த வசனத்தை நம்முடைய வாழ்க்கையிலே, அந்த ஆசீர்வாதங்களை, அந்த செய்கைகளை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தாவீதை பாருங்களேன், அபிஷேகம் பண்ணப்பட்ட போது அது வரைக்கும் என்ன செய்தான்? காடுகளிலே அழகாக என்ன செஞ்சான்? பாட்டு பாடிக்கிட்டு ஆடுகளை மேய்த்து கொண்டு ஆண்டவரை துதித்து ஆராதனை செய்து கொண்டிருந்தான். எப்பொழுது தாவீது சாமுவேலால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ அதில் என்ன செய்தது? அவனுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் ஏற்பட்டது. என்ன? ஒரு நாளும் ஒரு போராட்டம், இதுதானே? ஒரு நாளும் ஒரு போராட்டம், கஷ்டம். அவனை பெலிஸ்தீன் அவனுடைய கையில் வரும்போது யாரும் என்ன செய்யலை? அவனை ஏற்றுக்கொள்ளவில்லை. அபிஷேகம் பண்ணப்பட்டவன் என்ன செய்யலை? ஏற்றுக்கொள்ளவில்லை. அவனுடைய வாழ்க்கையிலே போராட்டம். அதுக்கப்புறம் பாருங்க, சவுல் மூலமாக அநேக நேரங்களிலே துரத்தப்படுகிறான், குகைகளிலே ஒளிந்து கொள்கிறான். அவனுடைய வாழ்க்கை மிகவும் வேதனையான வாழ்க்கையிலுக்குள்ளாக என்ன செய்கிறான்? அவன் கடந்து செல்கிறான். ஆனால் தொடர்ந்து கர்த்தருக்குள்ளே இருக்கும்போது அபிஷேகம் பண்ணினவர் அவனுடைய வாழ்க்கையிலே அந்த ராஜாவின் ஸ்தானத்திலே ஆண்டவர் அவனை உயர்த்தினார். ஹல்லேலூயா. ஒரு நேரம் கூட ஆண்டவர் அவரை கைவிடவில்லை. ஏன்னா தாவீதுக்கு ஒரு நிச்சயம் இருந்தது, என் தேவன் என்னோட கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் கொடுத்த வார்த்தை, அவர் சொன்னதை என் வாழ்க்கையிலே நிச்சயமாக நிறைவேற்றுவார் என்கிற அந்த வார்த்தை என்னுடைய வாழ்க்கையில் இருந்தது. ஹல்லேலூயா. சில நேரங்களிலே சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே தாமதிக்கலாம்.
தாமதமாய் நம்முடைய வாழ்க்கையில இருக்கலாம், ஆனாலும் தாமதித்தாலும் ஆண்டவர் அவைகளை நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. சொன்னதை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில செய்து முடிக்கிறவராக இருக்கிறார். யோசுவாவின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 45வது வசனத்தில் நான் பார்க்கும்போது, கர்த்தர் சொன்ன வார்த்தை அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேறிற்று. ஹல்லேலூயா. தேவன் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்ன வார்த்தையை ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே நிறைவேற்றி முடித்தார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் சொன்ன காரியத்தை, தேவன் சொன்ன வார்த்தையை, வாக்குத்தத்தங்களே ஆண்டவர் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கரத்தினாலே ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அவர் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. பாருங்களேன், எலியா பாருங்க, எத்தனையோ பேரை நடத்தினான், எத்தனையோ பேருக்கு அவனை தீர்க்க தரிசனம் சொன்னான். ஆனால் அவனுக்கு கூட வாழ்க்கை ஒரு சம்பவம் நடந்தது. என்ன? சூரிய சண்டையில் அடி என்ன செஞ்சான்? ஆண்டவரே என்னை நீர் எடுத்துக்கொள்ளும் என்று சொல்லி அழுகிறதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவரிடத்திலே முறையிட்டதை நாம் பார்க்கிறோம். இப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே கஷ்டமான வேலைகள், சூழ்நிலைகள் நம்முடைய வாழ்க்கையில் எதிராக நமக்கு வரும்போது கூட, ஆனால் ஆண்டவர் நம்ம என்ன செய்யல? அந்த எலியாவை கைவிடல. ஆண்டவர் அவனோடு கூட இருந்தார். ஹல்லேலூயா. அப்போ வாக்குத்தத்தம் நம்முடைய வாழ்க்கையில கொடுக்கிறவர் நம்முடைய வாழ்க்கையில நிறைவேற்றி கொள்ள அவர் போதுமானவராக நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரத்தினால் வருகிற அந்த ஆசீர்வாதங்களை நான் சுருக்கமாக நான் சொல்றேன். வேமா நீங்க எழுதி கொள்ளுங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-28 வசனங்களை வாசிங்க. யோவான் சுவிசேஷம் 10வது அதிகாரம் 27-28 வசனங்கள். என் ஆடுகள் என் சத்தத்திற்கு செவி கொடுக்கிறது, நான் அவைகளை அறிந்திருக்கிறேன், அவைகள் எனக்கு பின் செல்லுகிறது, நான் அவைகளுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறேன், அவைகள் ஒரு காலம் கெட்டு போவதில்லை, ஒருவனும் அவைகளை என் கையிலிருந்து பறித்து கொள்வதும் இல்லை. நித்திய ஜீவனை ஆண்டவர் தாம் தெரிந்தெடுத்த ஜனங்களுக்காக அவர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். எங்க இருக்குதான்? அது கர்த்தருடைய கரத்தில் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவைகளை என் கையிலிருந்து யாராலும் என்ன செய்ய முடியாது? பறிக்க முடியாது. உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் ஏற்படுத்தியிருக்கிற அந்த வாழ்க்கையை தேவனுடைய கரங்களிலிருந்து ஒருவராலும் பறித்துக் கொள்ள முடியாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. தேவன் நமக்கு வைத்திருக்கிற அந்த வாழ்க்கையை ஒருவரும் ஒருபோதும் என்ன செய்ய முடியாது? அவர்கள் பறித்துக் கொள்ள முடியாது. ஏன் அப்படின்னா அது கர்த்தருடைய கரங்களுக்கு உள்ளாக இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவனுடைய கரம் நம்மை தாங்குகிறதாக இருக்கிறது. ஏசாயா 41வது அதிகாரம் 10வது வசனத்தில் வாசிங்க. நீ பயப்படாதே, நான் உன்னுடனே இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என் நீதியின் வலது கரத்தினால் நான் உன்னை தாங்குவேன். அப்போ தேவன் தம்முடைய கரத்தினாலே நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்குகிறவராய் இருக்கிறார். நல்ல ஒரு தெரிஞ்ச ஒரு வசனம் தான். பயப்படாதே, நான் உன்னோடனே கூட இருக்கிறேன், திகையாதே, நான் உன் தேவன், நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் செய்வேன், நான் உனக்கு பலப்படுத்தி உனக்கு உதவி செய்வேன், என் நீதியின் வலது கரத்தினால் உன்னை தாங்குவேன். ஹல்லேலூயா. தேவன் தம்முடைய கரத்தினால் நம்மை தாங்கி வருகிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? ஹல்லேலூயா. அடுத்த வசனத்தை வாசிக்கலாம். ஏசாயா 49வது அதிகாரம் 16வது வசனம். இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்திருக்கிறேன். அவர் தம்முடைய உள்ளங்கரத்தில் என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. உள்ளங்கைகளில் ஆண்டவர் நம்மை வரைந்து வைத்திருக்கிற நோக்கம் என்ன? எப்பொழுதும் நாம் பார்க்கக்கூடிய ஒரு சரீரத்தின் பகுதி என்ன? நம்முடைய உள்ளங்கை தான். அடிக்கடி என்ன செய்ய முடியும்? நம்மளால் பார்க்க முடியும். தேவன் தம்முடைய கரத்துக்குள்ளாக வைத்து நம்மை பாதுகாக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் மதில்கள் எப்பொழுதும் என் கண்முன் இருக்கிறது. இது ஏற்கனவே என்ன செஞ்சிருக்கிறோம்? நம்ம டீட்டெயிலாக நம்ம தியானிச்சிருக்கிறோம். கர்த்தருடைய கண்கள், நம்முடைய மதில்கள் எப்பொழுது என்ன செய்திருக்குது? நம்ம மேலே இருக்கிறது. தேவன் தம்முடைய கரங்களிலே அழகாக என்ன செஞ்சிருக்கிறாரு? நம்மை வரைந்து வைத்திருக்கிறார். தேவனுடைய கரம் நம்மை தாங்கும். ஹல்லேலூயா. அது நம்மை தப்புவிக்கிறதாக இருக்கிறது. சங்கீதம் 31வது சங்கீதம் 15வது வசனம். என் காலங்கள் உமது கரத்தில் இருக்கிறது. பாருங்களேன், நம்முடைய காலங்கள் எங்க இருக்கிறதா? அவருடைய கரத்துக்குள்ளே இருக்கிறது. நம்முடைய பீரியட், நம்முடைய லைஃப் ஸ்பேன், நம்முடைய வாழ்க்கை முறைகள் எங்க இருக்கிறதா? அவருடைய கரத்துக்குள்ளாக இருக்கிற. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கீங்க? ஹல்லேலூயா. நம்முடைய காலங்களை ஆண்டவர் தம்முடைய கரத்துக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. நம்மை நடத்துகிறது, நம்முடைய காலங்களிலே நம்மை நடத்துகிறது. எந்தெந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ நம்மை நடத்துகிறது. எந்தெந்த நேரத்தில் கொடுக்க வேண்டிய ஆசீர்வாதங்களை கொடுக்க வேண்டியது எல்லாவற்றையும், எல்லா காரியங்களையும் கிரியைகளையும் கர்த்தர் நேர்த்தியாக வைத்திருக்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னா நம்முடைய காலங்கள் அவருடைய கரத்திலே இருக்கிறது. ஹல்லேலூயா. கடைசியாக ஒரு வசனத்தை நான் வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 33வது அதிகாரம் 27வது வசனம். அநாதி தேவனே, அநாதி தேவனே, உனக்கு அடைக்கலம், அவருடைய நித்திய புயங்கள். அவருடைய நித்திய புயங்கள் எங்க? நித்திய புயங்கள்னா என்ன? நித்திய கரங்கள்.
நம்மை பாதுகாக்கிற நித்திய அவருடைய கரங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. அவருடைய நித்திய புயங்கள் நமக்கு ஆதாரமாக இருக்கிறது. நீங்கள் எல்லாருடைய கண்களுக்கு மேலாக ஆண்டவர் அவருடைய கரத்தினாலே உங்களை மேன்மைப்படுத்த அவர் உண்மையுள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. நீங்கள் எங்க அற்பமா எண்ணப்பட்டீர்களோ அந்த இடத்திலே ஆண்டவர் உங்களை உயர்த்த போதுமானவராக இருக்கிறார். தேவனுடைய வசனத்தை நாம் விசுவாசிக்கும் போது, தேவனுடைய கர்த்தருடைய வசனத்தை நாம் நம்பும் போது, கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற மேன்மையை நமக்கு கொடுக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க எல்லாரும் இருக்கிறவங்களை நாம் எழும்பி நின்று ஹல்லேலூயா அந்த விசுவாசத்தோடு கூட, ஆண்டவரே நீர் சொன்னதை எங்கள் வாழ்க்கையை செய்து முடிக்கிறவர், ஹல்லேலூயா அந்த மேன்மையை கொடுக்கிறவர், எல்லாம் உம்முடைய கரங்களில் இருக்கிறது. ஆண்டவரே எவரையும் மேன்மைப்படுத்த, எவரையும் பலப்படுத்த உம்மாலே ஆகும், உம்முடைய கரத்தினாலே ஆகும் ஆண்டவரே சொல்லி ஜோமனோமா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நீ பூமியில் உள்ள எல்லா ஜனங்கள் மேலும் எல்லா ஜாதிகளிலும் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. நீ சொற்பமாக நீ எண்ணப்பட்டிருக்கலாம், அற்பமாக நீ எண்ணப்பட்டிருக்கலாம், எல்லார் மேலும் கர்த்தர் ஹல்லேலூயா ஒரு மேன்மையான காரியங்களை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில வைக்க அவர் போதுமானவராக இருக்கிறார். விசுவாசத்தோடு கூட ஜெபம் பண்ணி கேளுங்க. ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேலே நீட்டப்படட்டும், உம்முடைய கரம் எங்கள் மேலே நீட்டப்படட்டும். நீர் கொடுக்கிறவன் மேன்மையை நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கர்த்தருடைய கரம் உங்க மேல வரும்போது கர்த்தர் உங்களை மேன்மையாக மாற்றுவார். அநேகருடைய கண்கள் மேலாக உங்களை மேன்மையாக மாற்றுவார். அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே கர்த்தர் உங்களை மேன்மையாக மாற்றுவார். கர்த்தருடைய வசனத்தை நீங்கள் விசுவாசிக்கும் போது அதனால் வருகிற மேன்மையால் ஆண்டவர் உங்களை நிரப்புவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. வாக்குத்தத்தம் சொன்னவர் அவர் நிறைவேற்றவர் போதுமானவராய் இருக்கிறார். அவர் சொன்னதை உங்கள் வாழ்க்கையிலே செய்து முடிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம். எல்லாம் அர்ப்பணித்து ஆண்டவரே உம்முடைய கரம் எங்கள் மேலே நீட்டப்படட்டும். நீர் தாங்குகிற உம்முடைய கரம் என் மேலே நீட்டப்படட்டும். உம்முடைய நீதியின் கரம் என் மேலே நீட்டப்படட்டும். ஆண்டவரே உம்முடைய கைகளுக்குள்ளாக வைத்திருக்க அந்த அடைக்கலம் எனக்கு கிடைக்கட்டும்ப்பா, என் குடும்பத்துக்கு கிடைக்கட்டும். என் காலங்கள் உம்முடைய கரங்களிலே இருக்கிறதே சொல்லி ஜெபம் பண்ணுங்க, சொல்லி ஜெபம் பண்ணுங்க. என் பலனாகிய என் கர்த்தாவே நீர் கொடுக்கிற உம்முடைய மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளணுமே, நீர் கொடுக்கிற அந்த மேன்மையை நான் பெற்றுக்கொள்ளணுமே. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி ஆண்டவரே. ஓ ஜீசஸ். நாங்கள் சகல ஜனங்களிலும் கொஞ்சமாக இருந்தாலும், தாழ்மையில் இருந்தாலும், ஒன்றுக்கும் பிரயோஜனமுள்ளதாக இருந்தாலும் கர்த்தர் நேரங்களை தெரிந்து கொண்டீர் ஆண்டவரே. உடைய கரத்தினால் வருகிற மேன்மையை, உடைய கரத்தினால் வருகிற நன்மையை யாபேஸ் ஜெபித்ததை போல ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்தது என்று சொன்னால், உடைய கரம் எங்களோடு கூட இருந்தது என்று சொன்னால் எங்கள் எல்லைகள் விஸ்தாரமாய் மாறும், எங்கள் எல்லைகள் விஸ்தாரமாய் மாறும். அதே போல எஸ்ரா ஜெபித்ததை போல ஆண்டவரே, உபவாசம் பண்ணி அவன் ஜெபித்ததை போல ஆண்டவரே உடைய கரம் எங்களோடு கூட இருந்தால் மட்டுமே போதும், அந்த நன்மை மட்டுமே எங்களுக்கு போதும். மனித ஒத்தாசையோடு கூட நாங்கள் செய்ய வேண்டிய காரியங்களை காட்டினோம். தேவன் தம்முடைய கரத்தினால் வருகிற நன்மையோடு கூட நாங்கள் செய்ய, சபையார் ஜெபித்ததை போல ஆண்டவரே உமக்கென்று நாங்கள் ஊழியம் செய்ய, உம்முடைய சுவிசேஷத்தை நாங்கள் சொல்ல, உம்முடைய கரம் எங்கள் மேலே நீட்டப்படும் போது அதனால் வருகிற பாதுகாப்பு, அதனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை ஏற்படுகிற ஆசீர்வாதங்கள், அதனால் நாங்கள் மற்றவர்களுக்கு ஆண்டவரை கிடைக்கப்படுகிற அற்புதங்கள் எங்கள் மூலமாக நிறைவேற எங்களை நாங்கள் தாழ்த்துகிறோம். ஆண்டவரே யோசுவாவுக்கு எப்படி சொன்னீரோ பலங்கொண்டு தினபடதா என்று சொன்னீரோ அதே போல யோசுவாவோடு கூட இருந்தவர், தானியேலோடு கூட இருந்தவர், எங்களோடு கூட இருந்தவங்களை ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். நாங்கள் எங்கே ஆண்டவரே எங்கள் கண்கள், எங்கே எங்களுடைய ஆண்டவரே நிலைகள் மோசமாக இருக்கோ, எங்கே எங்களுடைய நிலைகள் தாழ்த்தப்பட்டு இருக்கிறதோ அந்த இடத்திலே கர்த்தருடைய கண்களில் தயவை நாங்கள் பெற்று அநேகருடைய கண்களுக்கு மத்தியில் நாங்கள் மேன்மை அடைய, அற்பமா எண்ணப்பட்ட இடத்திலே நாங்கள் உயர்வை அடைய, கர்த்தருடைய வசனத்தினால் வருகிற ஆசீர்வாதங்கள் மேன்மையை நாங்கள் பெற்றுக்கொள்ள வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் நீர் ஆசீர்வதிக்க முடியாது நாங்கள் ஜெபிக்கிறோம். துதிகன மகிமை எல்லாவற்றும் உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம். நீரோ எங்களோடு கூட பேசினுடைய வார்த்தைக்காக உமக்கு நன்றி ஆண்டவரே. எங்கள் இயேசு மூலம் கேட்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே. ஆமென்.